நம்ம விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போயிட்டு பார்வதி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ரோஹிணி வந்து 2 லட்ச ரூபா காசு கையில் கொடுத்ததும், முத்துக்கு மீனா கையில் கொடுத்ததும், அப்புறம் விஜயா வந்து சாப்பிடாம இருக்கிறது, அப்புறம் அண்ணாமலை பேசாமல் இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்த உடனே நம்ம பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நீ உன் பையன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்க, கரெக்டு. ஆனால் அவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா கொஞ்சம் திருத்த பாரு. 3 பயலுக இருக்காங்கல்ல, அதில் இவனை மட்டும் ஏன் நீ இந்த மாதிரி பண்ணுற? மற்றவங்கெல்லாம் பாருக்கு சொல்கிறத கேட்குறாங்க வைக்கிறாங்க, கம்முன்னு தானே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முத்து பண்ணுறதெல்லாம் கரெக்டு மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி கிட்ட விஜயா வந்து, விஜயா நீ வாயை மூடு, அவள் என்னென்ன பண்ணுறியா என்ன செய்கிறியான்னு உனக்கு தெரியுமா? இப்போ பாரு, அவங்க கூட சேர்ந்து அவளும் சேர்ந்துக்கிட்டு அவர் கூட பேசக்கூடாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவர் எப்பயுமே இருந்ததில்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அப்போ நீ பண்ணது தப்பு தானே விஜயா, அதை ஒத்துக்க மாட்டேங்கியே. நீ நகையை எடுத்துகிட்டு போய் நகையை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தனாலும் பரவாயில்ல, இல்லை உன் நகையை கொண்டுட்டு போய் வச்சு உனக்கு பிஸ்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அந்த இன்னொரு பையன் பொண்டாட்டி நகையை எடுத்து நீ ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறாங்க விஜயாவுக்கு. உடனே விஜயாவுக்கு கோவம் வந்துடுது. சரி சரி வீடு, என்ன தான் இருந்தாலும் உன் சின்ன மருமகளும் கொஞ்சம் நல்லா தான் இது பண்ணுறா, அவளும் பணக்காரி தானே, அவகிட்டே காசு வாங்கி ஏதாவது செலவு பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவா அவள் பணக்கார பைத்தியம், அவளை போய் சொல்லு, அவள் எப்படி இருந்தாலும் அவள் மீனாவோட சேர்ந்துக்கிட்டு என்னைய இல்லாத பொல்லாதையும் பேசிக்கிட்டு திரியிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே என்ன விஜயா சொல்கிற இப்படி அப்படிங்க. ஆமாம் பார்வதி, நான் எப்போ பார்த்தாலும் ஆண்டி மீனா செஞ்சது கரெக்டு தான், முத்து செய்கிறது கரெக்டு தான், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, அப்படி இப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் என்னையவே குறை சொல்லிக்கிட்டே கிடக்குறா. நானுமே பொறுமையாக இருந்து பார்க்குறேன், இருந்தாலும் அவள் ரொம்ப தான் துள்ளிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, அவள் கரெக்டாக தானே பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவள் எங்கே கரெக்டாக பேசுகிறா, அந்த முத்து மீனாவுக்கு தான் ஜால்ரா தட்டிக்கிட்டு கிடக்குறா. இருக்கட்டும், அவளை நான் ஒரு வழி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் சரி ஆகட்டும், எங்கள் வீட்டுக்காரரு என்கிட்ட பேசட்டும், அப்புறம் நான் அவளை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, நீ 3 ஆம்பளை பையங்களை பெற்று வச்சுருக்க, நான் உனக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்லை, 3 மருமகளும் அழகாக வந்து இப்போ உனக்கு கிடச்சிருக்கு. அதுவும் நான் கூப்பிட்டு வந்த மருமக உன்னை தாங்குன்னு தாங்குறா, உன்னை அசிங்கப்படவே விட மாட்டாங்க. நீ அதுக்கு ஏற்ற மாதிரி மருமகளை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, எங்கே பாரு பார்வதி, நீ இந்த மாதிரிலாம் பேசவே பேசாத என்கிட்ட. ரோஹிணி வேணால் ஓரளவுக்கு நல்லா தான் அவன் பார்க்குறா, இருந்தாலும் அவள் இன்னும் அவங்க மலேசியா அப்பாவையும் மலேசியா மாமாவை பற்றியும் சொல்லவே மாட்டேங்கிறாளே, அவங்களும் வந்த மாதிரியே தெரியலையே, அது என்னமோ மர்மம் கணக்கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதி வந்துட்டு, அப்படிலாம் எண்ணி அதுவே அந்த பிள்ளையை சந்தேகப்பட்டனா என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் விஜயா, நீ அப்படிலாம் பண்ணாத, நான் கரெக்டான மருமகளை தான் உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனேவா நம்ம விஜயா வந்துட்டு, இல்லை நான் தப்பாக ஒன்றும் சொல்லலை, அவள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாளே, அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பேசுகிறது, அவங்க மாமா கிட்ட சொல்கிறது, இல்லை காசு அனுப்பி விட்றது, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே, அவள் ஒரு புதுசாக என்னமோ மறைக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா நம்ம பார்வதி வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை விஜயா, நீ எதுவும் எல்லாத்தையும் போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு கிடக்காத, நீ விடு. ஆனால் இப்போ என்ன சுருதி வந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாளா, சரி விடு, நீயே நம்ம ரவிக்கிட்ட சொல்லி ஒரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லு அப்படிங்க. அவள் தான் பணக்கார விட்டு பைத்தியம் ஆயிடுச்சே, எப்போ பார்த்தாலும் ஏதாவது என்னையவே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே கிடக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சொன்ன உடனே பார்வதி வந்துட்டு, நீ எப்போ பார்த்தாலும் மருமகளை குறை சொல்லிக்கிட்டே இரு, உன்னைய மீனாலாம் நல்லா தாங்குன்னு தான் தாங்குறா, ஆனால் நீ தான் அவளை போட்டு முத்து மேலே உள்ள கோவத்தில் அவள் மீனாவையும் சேர்த்து நீ பேசிக்கிட்டு கிடக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை, அவள் என்ன கொண்டுட்டு வந்தா, என்ன வாங்கிட்டு வந்தா, ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவா அவள் நகையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்த நகையை தானே விற்றுவோம் அவனுக்கு கொடுத்த, அப்போ தெரியலையா அவள் ஒன்றும் இல்லாதவன்ட்டு, ஏன் விஜயா இப்படி பேசுகிற நீ, கொஞ்சமாவது பொறுமையாக இரு, அண்ணன் உங்ககிட்ட பேசுறதுண்டியும் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு விஜயா, அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், நீ அதுக்கெல்லாம் இது பண்ணாத, சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, உடம்பு என்னத்துக்கு ஆகுறது, நீ கண்டதை நினச்சிக்கிட்டுலாம் இருக்காத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, எங்கே வீட்டுக்கு போனாலே நிம்மதியே இருக்க மாட்டாங்க பார்வதி, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயா.